வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முடக்கத்தான் கீரையை போட்டு ஒரு நல்ல ஸ்பைசியஸான அடை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அடை தோசை ரெடி மிக்ஸ் வேணுனாலும் இதே மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி, எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப் அளவில் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 4 பருப்புகளையும் சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா அலசி வெயிலில் காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு எப்போ அடை தோசை வேணுமோ இந்த மாவை உப்பு போட்டு கலந்து ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஆட்டி சுடுறதுனாலும் இந்த மாதிரி ஆட்டி சுடிக்கலாம். நான் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். நைட்டே நல்லா 2 ட்ரிப்பு அலசி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் மிக்சிலேயே போட்டு நல்லா ஃபைன் நைஸில் அரைச்சிருவேன். இது முடக்கத்தான் கீரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ரொம்ப நல்லது. நிறைய கீரை வகைகளை சேர்த்துங்க. அது வந்து உங்கள் உடலில் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணும். அது நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாரத்தில் 7 நாட்கள் 5 நாட்கள் கம்பல்சரி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கீரை கண்டிப்பாக எடுத்துக்குவோம். முக்கால்வாசி கீரைகள் எங்கள் வீட்லேயே நாங்கள் வளர்த்துறோம். உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த கீரை வகைகளெல்லாம் ரெகுலராக வாரத்தில் 5 நாள் நாங்கள் கீரையே எடுத்துக்குவோம். 2 நாள் மட்டும்தான் காய்கறிகள் சேர்த்துவோம். இதை பார்த்திங்களா நைட் ஃபுல்லு ஊறிடுச்சு. நல்லா கடலப்பருப்பு கையில் உடைச்சா உடையிற அளவுக்கு ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சிலேயே அரைச்சிடலாம். மாவு மிஷினில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கூட 4 வரமிளகா போட்டு அரைச்சா நல்லா காரமாக இருக்கும். வெறும் அடை தோசையே சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி கிட்னி எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது நம்ம மாடியில் விளைஞ்ச முடக்கத்தான் கீரை தான். முடக்கத்தான் கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்தாச்சு. அது கூட ஒரு 4 பல் பூண்டு தேவைன்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். 4 பல் பூண்டு போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு வானலில் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடக்கத்தான் கீரையை 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வருங்க. அரைச்சி வச்சுடலாங்க அந்த பேஸ்ட்டை. இது கூடயே நீங்கள் சின்ன வெங்காயம் இந்த பார்த்திங்களா இந்த மாவு இப்படி தான் இருக்கும். நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக வந்துருச்சு. இதுலேயே கூடயே சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். சீரகம், பெருங்காயம், மஞ்சள் 3 போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போடும்போது உங்களுக்கு தோசை கொஞ்சம் மெல்லிசாக இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படியா இருந்தால் நீங்கள் அதையும் மிக்சியிலேயே அரைச்சி போட்டுக்கலாம். இந்த பொருளெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் வணங்குற வரைக்கும் வணக்கிட்டிங்கன்னா ஒரு துளி கூட அதில் கசப்பு வராது. அந்த அரைச்ச விழுதையும் வணக்கின விழுதை அப்படியே நம்ம அடை தோசை மாவுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி பெருங்காயம் போட்டாச்சு. எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து தோசை சுட்டால் சுவையான முடக்கத்தான் கீரை அடை தோசை ரெடிங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. குழந்தைங்களுக்கு இதில் கசப்பே கொஞ்சம் கூட தெரியாது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறுமனாவே சாப்பிட்லாம். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும், கார சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். பட் அது தேவையே கிடையாது. இதுவே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கறனால நம்மளுக்கு இப்படி இழுக்கிறதுக்கு வரல. பட் நீங்கள் சின்ன வெங்காயம்லாம் போடாமல் இது பண்ணிங்கன்னா நல்லா லேஸாகவே வரும். கல்லில் ஒட்டவும் ஒட்டாது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், முன்னேறுவோம்.